நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு. வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் சம்மந்தப்பட்டது தான். தேங்காய் விலை கொஞ்சம் சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. அது என்ன காரணம், விலை நிலவரம் என்ன, எல்லாத்தையும் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வந்து விலை நல்லா கிட்டத்தட்ட ஒரு பச்சையே வந்து உங்களுக்கு 64,000 65,000 போயிட்டு இருந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. கசங்கள் வந்து 70,000 போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு விலை கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, கொப்பரை சுத்தமாக மழை தொடர் மழை, கொப்பரையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொப்பரைக்கு போணுச்சுன்னா கொப்பரை வேலை மட்டும் நல்லா ஸ்டடியாக தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இதிலலாம் பொள்ளாச்சி, ஈரோடு இதிலலாம் வந்து நம்ம டெல்டா மாவட்டத்தோட விலை நிறையா தான் கூட சொல்கிறாங்க. ஒரு டன்னுக்கு 5,000 6,000 கூட தான் சொல்கிறாங்க. ஆனால் டெல்டாவில் வந்து ஒரு டன்னுக்கு 5,000 6,000 விலை கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் இழுப்பு அதிகமாக இல்லை. இன்னொன்று மூர்த்த நாள் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து கொப்பரை ஸ்டாப் பண்ணதுனால தான் விலை போகல அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பாயிண்ட்டும். கொப்பரெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து 230 ரூபாயிலேருந்து 235 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்பர் 1. மில்லிங் கொப்பரை வந்து 217 ரூபா, மேரிகோ வந்து 215 ரூபா போயிட்டுருக்கு. பச்சை தேங்காய் வந்து அதேமாதிரி கொஞ்சம் விலை இறங்கி தான் இருக்குது. அதேமாதிரி கொட்டாங்கச்சி தொட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து 28 ரூபா 29 ரூபா போயிட்டுருக்கு. மற்ற இதெல்லாம் விலை இறங்கின மாதிரி தெரியல. தேங்காயோட மார்க்கெட்டும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இழுப்பு இல்லாததுனால கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேராவண்டியில் ஒரு 15,000 தேங்காய் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷங்கிற பையன் ஃபோன் கேட்டிருந்தாப்புல. இந்த மாதிரி இருக்குது, எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டிருந்தாப்புல. அவ்வளோ தூரம் போய் எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை, கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ஒரு 29 ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படின்னால நல்ல விலை தான். 29 ரூபாங்கிறது நல்ல விலை தான். இன்றைக்கி 29 ரூபா 28 ரூபா 29 ரூபா அந்த மாதிரி எடுத்தால் தான் எடுக்கிறவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. பச்சை தேங்காய் வந்து சென்னை மார்க்கெட்டில் இன்றைக்கி 60 ரூபா தான், அதிகபட்சம் 61 ரூபா போயிட்டுருக்கு. 60,000 61,000 போயிட்டுருக்கு குடுமி. கசங்கள் வந்து 65 66 போயிட்டுருக்கு. ஏன்னா கசங்கள் வந்து 2-3 மாத கசங்கள்ங்கிறது வந்து 40 நாள் 50 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த மழை தொடர் மழை முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இழுப்பு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொப்பரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் தேங்காய் உருப்பாயிடும் உங்களுக்கு. அதேமாரி மட்டையெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. பச்சை மட்டைக்கு நிறையா வாண்டடு இருக்குது, வெளிலேருந்து கூட கேட்டாங்க. அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டர் இருக்குது. ஆனால் கசங்கள் போட்டு உரிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் 1 மாதம் 2 மாதம் கசங்கள் தான் உங்களுக்கு வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் 2 மாதம் கசங்கள் இருந்தால் தான் நம்ம கை பார்த்து நல்லா பண்ணி கொடுக்க முடியும். இதெல்லாம் ஃபியூர் பச்சை. இந்த ஃபியூர் பச்சைங்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்போ உரித்து உங்களுக்கு விசேஷங்கள், அதாவது அதிகபட்சமாக முன்னாடி போகிறதெல்லாம் குடிமைக்காய் போகிறதெல்லாம் வந்து அதிகமாக கோயில், கல்யாணம், விசேஷம், இந்த பையில் போட்டு கொடுக்குறவங்க எல்லாத்துக்கும் போயிட்டு இருந்துச்சு. அது சுத்தமாக முகூர்த்த நாளே இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு. முக்கியமாக அதுதான் ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் விலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இழுப்பு டல்லாக, அதாவது இப்போ வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால தான் விலை கொஞ்சம் டல்லான மாதிரி தெரியுது. இழுப்பு கொஞ்சம் அதிகமாக இல்லை. இதுதான் உண்மையான நிலவரம். மற்றபடி கசங்கள் தேங்காய் வந்து 67,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருந்து 1 ரூபா 2 ரூபா இறங்கியிருக்கு. இப்போ பச்சை வந்து நீங்கள் 60,000 61,000 நீங்கள் கொடுத்துடலாம். உரிச்சு கேட்குறவங்க ஒருத்தவங்க கூட 60,000 ரூபாய்க்கு கேட்டாங்க, கொடுக்கலன்னு சொன்னாப்புல. அந்த 60,000 இப்போதைக்கு வந்து நல்ல விலை தான். ஏன்னா இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அதை உரிக்கிறது, அந்த மழையில் நனையாமல் நம்ம பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலையாக தான் இருக்குது. அந்த மழையில் நனையாமல் உரிச்சாகணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி பச்சை மட்டை வந்து ஒரு மட்டை 250 வரைக்கும் போயிட்டுருக்கு. கொப்பரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இப்போ பண்ண வேண்டாம், அந்த மழை முடியாட்டி பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இது சல்ஃபர் வைக்கிறது, மற்றபடி இதெல்லாம் வந்து இப்போ இந்த மழையில் வந்து வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், காய வைக்கணும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அதாவது கார்த்திகை மாதம் இன்னொரு 10 நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ புயல் உருவாகிருக்குன்னு சொல்லி அது முடிஞ்சுன்னா நீங்கள் அப்புறம் செய்யலாம்.
மற்றபடி தேங்காய் உற்பத்தி வந்து அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது அந்த 2018 கஜா புயல் அடித்து இன்னையோட கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆயிட்டு. அப்போ போட்ட தென்னை மரம்லாம் ஓரளவு இப்போ காய்ப்புக்கு வந்து பச்சை தேங்காய் கொஞ்சம் அதிகமான வரத்து வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அது உண்மைதான். அதே நேரத்தில் இப்போ பெய்கிற பருவமழையில் இனிமே வந்து நல்லா பாலை விட்டு உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி அந்த ரேஞ்சில், அதாவது இன்னொரு 3-4 மாதம் கழித்து அதுக்கப்புறம் உற்பத்தி அதிகமானதான். உற்பத்தியே அதிகமானா கூட விலை குறைஞ்சிரும்னு சொல்லி நிறைய பேர் கொஞ்சம் பீதியை கிளப்புறாங்க, பயமுறுத்துறாங்க. விவசாயிகள் எல்லாம் தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்கலாம் பாருங்கள், உங்களுக்கு இப்போ தான் இனிமேல் விலை குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு ஒரு பவுன் நகை வாங்குறதுனா கிட்டத்தட்ட 1,10,000 இருந்தால் தான் ஒரு பவுன் நகை வாங்க முடியும். அது மாதிரி எல்லா விலையும் எக்கச்சக்கமாக ஏறி போயிருக்கும்போது நம்ம இந்த தேங்காய் விலை ஏறுறதை மட்டும் அப்படியே கங்கணம் கட்டிக்கிட்டு விவசாயிகள் எப்படா குறையுங்கிற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. சில வியாபாரிகளும் விவசாயிகளை கிண்டல் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி ஒன்றும் குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து இப்போது அவங்களுக்கு வந்து கொப்பரை பத்தாமல் கேரளாவில் வந்து 90% வந்து தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறாங்க எல்லோரும். அதனால தான் அவங்க நல்லா பொலிவோடு இருக்காங்க. நம்ம ஏரியாவில் தான் டாக்டர்லாம் தேங்காய் எண்ணெய் வந்து கொழுப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். கேரளாவில் வந்து எல்லோரும் நம்புகிறாங்க. இங்கே நம்ம ஊர்லேயுமே இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட்டுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. இப்போ நான் கூட தேங்காய் எண்ணெய் ஆட்ட போயிருந்தப்போ நிறைய பேர் தேங்காய் அரிசி வச்சுருந்தாங்க. தேங்காய் அரிசி, கல்லரிசி, எள் இது மாதிரி நம்ம சொந்தமாக ஆட்டிக்கிறது அவ்வளோ நல்ல விஷயந்தான். அதேமாரி தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாருமே குடும்பம் வரைக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணலாம் சமையலுக்கு. மற்றபடி இந்த கோல்டு வின்னரு, போக்குவரத்து எல்லாம் வந்து உண்மையான கோல்டு வின்னர்னால் சூரியகாந்தியில் தயார் பண்ணி வர்றது கிடையாது. எல்லாமே சும்மா வேஸ்ட் ஆயில்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அது எதுக்காக சொல்ல வரேன்னா, கேரளாவில் வந்து அவங்களுக்கு தேங்காயே இப்போ அவங்க நாட்டில் கேரளாவில் உள்ள தேங்காயே பத்தாமல் இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து தேங்காய் வாங்கி அவங்க கொள்முதல் பண்ண போகிறதா இப்போ அனுமதி வாங்கிட்டாங்களா நம்ம கவர்மெண்ட்டில். அவங்க பச்சை தேங்காய் வாங்குற போகிறாங்க, கொப்பரை எல்லாமே வாங்க போகிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு விலை குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து பிஸ்கட் கலர் தான் இந்த தேங்காய். இந்த தேங்காய் வந்து இப்போ ஆந்திராவுக்கு போணுச்சு. திருப்பதிக்கு தான் போனது. 11 டன்னு, கிட்டத்தட்ட ஒரு 21,500 காய் உரித்தோம். கரெக்டாக 11 டன்னு. ஆவரேஜாக வந்து 450 கிராம்லேருந்து 550 கிராம், ஆவரேஜாக 500 கிராம் வந்துடும். ஒரு தேங்காய் 700 கிராம் பாருங்கள். அதில் சைஸ்லாம் இதோட பிரித்து ஏற்றிருக்காங்க பாருங்கள். முன்னாடி பொடி காய், நடுவில் மீடியம், லாஸ்ட்டில் வந்து பெரிய காய். அந்த மாதிரி பிரித்து ஏற்றிடுவாங்க. எல்லாம் குடிமை தான். பிஸ்கட் இது, அதாவது ஒரு 4-5 தேங்காய் வெட்டி ஒரு 5 நாள் கிடந்துச்சுன்னா அது பிஸ்கட்டு. என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பதி போகிறதுனால எல்லாம் பக்காவாக கை பார்த்து பக்காவாக ஏற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 22,000 காய் உரிச்சதில் வந்து ஒரு 500 காய் சேதக்காயாக போயிட்டு. அதாவது சேதக்காய்னா அந்த ஒல்லி, இளநீர், குடுமி இந்த மாதிரி உள்ளதை பிரிச்சிடுறது. மற்றபடி பொடிக்காய் தனியாகவும், மீடியம் தனியாகவும், பெரிய காய் தனியாகவும் ஏற்றிடுறது. ஆவரேஜாக டோட்டலாக உங்களுக்கு வந்து 1/2 கிலோ வந்துடும் நம்ம தேங்காய். மட்டையும் உடனே வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த லோடு இந்த மாதிரி போணுச்சு. அது இப்போ போனது வந்து நல்ல விலைக்கு தான் போனது. இப்போ தான் கொஞ்சம் கோயம்பேடெல்லாம் ஒரு 1000 இறங்கியிருக்கு மார்க்கெட் நிலவரம். அந்த மாதிரி தேங்காய் வாங்குறவங்களும் தேங்காய் விற்கிறவங்க வந்து அந்த பழைய விலை ஏறினதையே சொல்லிகிட்டு இருக்காம கொஞ்சம் அனுசரித்து கொடுங்க. அதாவது ஒரு 28 ரூபா 29 ரேஞ்சில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் கொடுக்கலாம். விலையை ரொம்ப சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதேமாதிரி கொப்பரை செய்கிறவங்க, கொப்பரை உற்பத்தி இப்போ காங்காயம் இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் தேங்காய் நல்லா போக ஆரம்பிச்சிடும். மற்றபடி விலை இறங்கிடும்னு சொல்லி ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த விலை சரிவுங்கிறது வந்து ஒரு தற்காலிகமானது தான். அப்புறம் வந்து உங்களுக்கு விலை பழையபடி வந்துடும்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்துக்கங்க. எங்களோட சேனலில் வந்து தொடர்ந்து நாங்கள் எல்லா தேங்காய், நெல் சம்பாவில் தாக்குற பூச்சி சம்மந்தமாக தான் அடுத்த வீடியோ போட போகிறோம். தொடர்ந்து விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.